வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜனவரி 28, 1915 அமாவாசை. மணி அப்போ சரியா 11 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. தேவக்கோட்டையில் இருக்கிற பஸ் டிப்போவுக்கு ஒவ்வொரு பஸ்ஸாக தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பஸ் மட்டும் இன்னும் வரல. அந்த பஸ்ஸுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? ஷார்ப்பாக 11 மணிக்கு பஸ் டிப்போவுக்கு வந்துடுமே, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? ஒருவேளை அந்த பஸ் டிரைவர் ரூட்டு தெரியாமல் வேற எங்கே போயிட்டாரா? இல்லைன்னா பயணத்தில் எதுவும் பஸ் எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சா? அந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்குலாம் என்னாச்சு? ஏன் இவங்க எல்லாருமே இவ்வளோ பயம் பதட்டத்தோடு இருக்காங்க? இதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். கோவிந்தராஜ், வயசு 45. இவர் தான் அந்த பஸ்ஸை முத ரூட் மாத்துறாரு. அவருக்கு அந்த தன்னுடைய பயணத்தில் போகிற ரூட்டுகள் எல்லாமே தனக்கு புதுசாக இருக்கு. ஒரு நாள் இப்படி தான் தேவக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி போகிற பஸ் காலையில் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு தான் அங்கேருந்து பஸ்ஸை எடுப்பாங்க. அப்படி அங்கேருந்து வந்துட்டு இருக்க பஸ் சரியாக தேவக்கோட்டைக்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த பஸ் டிரைவருக்கு அமாவாசை டைம்னால இருளில் சரியாக ரூட்டு தெரியாமல் 2 ரோடு பிரியுது. அதில் அவர் ரூட்டு தெரியாமல் லெஃப்ட் சைடில் திரும்பிடுறார். ரைட் சைடு போயாச்சுன்னா அந்த ரோடு தேவக்கோட்டையை போய் அடைஞ்சிரும். ஆனால் இவர் ரூட்டு தெரியாதனால லெஃப்ட் சைடில் போயிடுறாரு. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம்னா லெஃப்ட் சைடு ரோடுகள் எல்லாமே மயான பகுதி. ஆனால் அது அவருக்கு தெரியல. அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அதில் மயானத்துக்கிட்ட வந்த உடனே அந்த பஸ் ஆஃப் ஆகிடுது தானா. என்னாச்சுன்னு வண்டியில் இருந்தவங்க சரி, அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே என்னாச்சு, பஸ் நடுக்காட்டில் நிற்கிதுன்னு பதட்டத்தோட கேட்குறாங்க கண்டக்டர்கிட்ட. அவர் இருங்க என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வண்டியோட டிரைவர் கோவிந்தராஜ் கீழே இறங்கி இன்ஜின் பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் எல்லாமே இன்ஜின் ஆயில் எல்லாமே சிந்தி கீழே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே கீழே இறங்கி பார்த்து அந்த டிரைவர் இன்னும் காணும்னு சொல்லி கண்டக்டர் கீழே இறங்கி போய் பார்க்குறாரு. கீழே இறங்கி போய் பார்த்தா டிரைவரை காணும். என்னடா கீழே இறங்கி போய் பார்க்க போன டிரைவர் இன்னும் காணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவர் மேலே ஓடி பஸ்ஸுக்குள்ள டிரைவரை காணும்னு சொல்கிறார். என்னங்க டிரைவரை காணுமா? இப்போ தானே கீழே இறங்கி பார்க்க போனாரு, எங்கேயும் விட்டுட்டு ஓடிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா மரத்துக்கு மேலே இருந்து அவருடைய சடலம் கீழே விழுது. பார்த்தா ரத்தமே இல்லாமல் ஒரு எலும்புக்கூடுக்கு மேலே தோலை போத்துனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உருவம் உழுகுது. என்னடா விழுந்துச்சுன்னு பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாரும் போய் பார்த்தா அது அந்த பஸ்ஸோட டிரைவர் கோவிந்தராஜ். என்னாச்சு இவருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் ரெக்கை கட்டி அடிச்சிட்டு வந்த மாதிரி நேராக அந்த பஸ்ஸோடைய கண்ணாடியை உடைக்குது. பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா அது பயங்கர சுடுகாடு. ஐயோ, அப்போ இது இங்கே இருக்கிற இதுவும் பேய்களோட வேலைகளா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு வயசான பாட்டி
கண்டக்டர் வந்து சொல்லுது, இந்த இடத்துல இந்த ரூட்டில் உங்களை யார் பஸ்ஸை கொண்டு வர சொன்னா? அன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இந்த ரூட்டில் வரலாமா? இது எப்பேற்பட்ட இடம்னு சொல்லி தெரியுமா? யாத்ரா வந்துட்டா உங்களை எல்லாத்தையும் கொல்லாமல் விட மாட்டா, எல்லாரும் ஓடுங்க, தப்பிச்சு அவங்கவுங்க உயிரை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவியும் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சொல்லிட்டு ஓட ஆரம்பித்த உடனே அந்த கிழவிய அந்த மரத்திலிருந்து பறந்து வந்த ஒரு விலங்கு, எலும்பு கூடு ரெக்க கட்டி பறந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்து அந்த விலங்கு அந்த சொன்ன கிழவிய தூக்கிட்டு போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அந்த பஸ் கண்டக்டருக்கும் பஸ்ஸில் உள்ளவங்களுக்கும் என்ன இது வித்தியாசமா இருக்கு, இது ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லி பஸ்ஸை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. அந்த மயானத்துக்கு வழியே ஓடுறாங்க. அந்த தூக்கிட்டு போன அந்த விலங்கு மறுபடியும் வந்து இவங்களை ஒவ்வொருத்தரா தூக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில. அது பேயா பிசாசா பூதமா அது என்னது அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது ஓடுறாங்க. அந்த தூக்கிட்டு போன அந்த பாட்டியோடைய உடம்பு இவங்க முன்னாடி வந்து உழுது, ரத்தமே இல்லாம இதே மாதிரி வெறும் எலும்பு கூடோட. இது என்னது? இது தூக்கிட்டு போற எல்லாத்தையும் அப்படி போட்டுடுது. ஆனா அவங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல ரத்தமே இல்லாத அளவுக்கு வெறும் எலும்பு கூடமே இருக்குது. என்னன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது பார்த்தா பின்னாடி மரத்துக்கு மரம் தாவி இவங்க எந்த திசையை நோக்கி ஓடுறாங்களோ அந்த திசையை நோக்கி அவங்கள துரத்திக்கிட்டே வருது. இவங்களும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணுக்காக இவங்களும் பயத்துல தலைதறிக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஸ் இன்னும் காணுமே, டிப்போவுக்கு வரலையேன்னு சொல்லி பஸ்ஸில் இருந்த 2 டிரைவர்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த பஸ் இந்த ரூட்டில் தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தாச்சுன்னா இவங்க வந்த ரூட்டில், அது வழக்கமாக வர்ற ரூட்லேயே அந்த பஸ் வரல. அப்போ இவங்க சந்தேகத்தில், அப்போ ஒருவேளை ரூட்டு மாறி இருக்குமோ, கோவிந்தராஜ் புதுசாக ரூட்டி மாறி இருக்காரு, அவர் ரூட்டு மாதிரி வேற எங்கேயும் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி மறுபடி பஸ் திரும்பின அதே ரூட்டில் இந்த ரூட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பஸ் அந்த ரூட்டில் ஒரு சுடுகாடு பக்கத்தில் நிற்கிது. அந்த பஸ் டிரைவர் கோவிந்தராஜும் தான் உடம்புல ரத்தமே இல்லாத அளவுக்கு எலும்பு கூட நிலைமையில செத்து கிடக்காரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அவங்களும் தெரிந்து இந்த இடத்துல என்ன ஆச்சு, பஸ்ஸில் உள்ள கண்டக்டரை காணும், பஸ்ஸில் பேசஞ்சர் ஒருத்தரையுமே காணுமே, எல்லாருமே எங்கே போனாங்க அப்படிங்கிற பயத்திலேயே இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நோக்கிலே அவங்க பஸ்ஸுக்கு நேராக முன்னாடியே 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் இவங்க எல்லாருமே பயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அதில் இறந்து கிடக்காங்க. இதை பார்த்தோன்னே மிச்சம் உயிரோடு இருக்கிறவங்ககிட்ட அவங்க போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, பஸ் ஏன் இந்த ரூட்டில் வந்துச்சு அப்படின்னு. தெரில, பஸ் டிரைவர் ரூட்டை மாதிரி வேற ரூட்டு கொண்டு வந்துட்டாரு, இங்கே வந்து பார்த்தா ஏதோ பேய் பிசாசமானு தெரில, இங்கே ஒவ்வொருத்தரையாக பழி வாங்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரையாக தூக்கிட்டு போகுது, தன்னுடைய ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு அது கீழே போட்டுருது அப்படின்னு அந்த மக்கள் சொல்ல, இதில் அப்படி என்ன இருக்கு, இங்கே என்ன பேயா, நீங்கள் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த உருவம் அப்படியே பறந்து வருது. கோர பல்களோட ஒரு கருப்பான உருவம், கண் எல்லாம் ரத்த கலர்ல, ரெக்கையோட அந்த மிருகம் இவங்களை நோக்கி பறந்து வருது. இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது இவங்க இந்த தேடி போன 2 பஸ் டிரைவரும் தன் கையில் இருந்த ஆயுதத்தை வச்சு அதை அடிக்கிறாங்க. அது அப்படியே கீழே விழுந்துருது. ஆனால் அது பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு பிரேத ஆத்மா அப்படின்னு சொல்லி ஏதாவது இவங்க அடித்த இடத்துல ரத்தம் பட்ட இடத்துல அதுவே தன்னுடைய ரெக்கையை வச்சு அந்த இடத்துல மூடினோடனே இவங்களுக்கு அடிப்பட்ட காயம் அது சரியாகி மறுபடியும் அது பறக்க ஆரம்பிக்குது. இவங்களை மறுபடியும் கொல்லணுங்கிற நோக்கிலேயே அந்த மிருகம் இவங்களை நோக்கி வருது. இவங்க பயத்தில் திரிச்சு ஓடுறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. இந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுவோம்,
இன்னைக்கு அமாவாசைனால இதே மாதிரி மயானத்துக்கு வந்ததுனால ஏதோ ஆத்மா நம்மளை வந்து துரத்துது. நம்ம விடிகிற வரைக்கும் இந்த குகைக்குள்ளே இருந்துட்டு காலையிலே நம்ம அதனுடைய உக்கிரமும் வந்து குறைஞ்சிரும், காலையிலே நம்ம இந்த குகையை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு அந்த குகைக்குள்ளேயே இருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மாவால் இந்த குகைக்கு உள்ளே வர முடியல. ஏன்னா அந்த குகைக்குள்ளே இவங்க போய் பார்க்குறாங்க, அதில் சின்னதாக ஒரு லைட் வெளிச்ச மாதிரி. உங்களுக்கு இந்த அமாவாசைனால நிலவு எதுவுமே இருக்காது, ஆனால் அதில் ஒரு சின்னதாக நிலவு வெளிச்சு ஒரு லைட் வெளிச்ச மாதிரி தெரியுது. அது கிட்ட போய் பார்த்தா அதில் ஒரு புக்கு இருக்கு. இந்த குகைக்குள்ளே என்னடா ஒரு புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பறந்து வந்துச்சுல அந்த மிருகத்தை, அந்த ஆன்மாவோட இதை தான் வரைஞ்சி அது கீழே யாத்திரான்னு எழுதியிருக்கு. ஓ, இதை நம்ம இப்போ பார்த்தோமே அந்த மிருகம்லாம் அதனுடைய ஆன்மாலாம், இதை ஏன் புக்கில் எழுதி வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த புக்கை வந்து பரட்டி பார்க்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் பத்ரா ராஜதேவி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. பத்ராங்கிறவன் சரியான மந்திரவாதி, மனித இனத்தையே அழிக்கணும், எல்லாத்தையும் சாத்தானுக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனித இனத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்லி சூனியம் ஏவல் இதை வச்சு ஏவி அழிச்சிக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் யாத்ரா. அவளுக்கு இவங்க தன்னுடைய அப்பா அம்மா பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, மனிதர்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, தான் அப்பா அம்மாவை இப்படியே பண்ணாங்கன்னா தான் அப்பா அம்மாவை கொன்ற வேண்டியதான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவங்கள சில பேர் கூட சேர்ந்து தான் அப்பா அம்மாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது எப்படியோ பத்ராவுக்கும் ராஜதேவிக்கும் தெரிஞ்சிருது. மகான் செல்லம் கொடுத்து வளர்த்தா இவன் நம்மளையே கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட பிளான் பண்ண எல்லாத்தையுமே பலி கொடுத்துட்டு தான் மகளை மட்டும் கையும் காலையும் கட்டி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அப்படி கையும் காலையும் கட்டி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மயானத்து பக்கத்தில் வச்சு பெரிய குழியாக தோண்டி அந்த குழிக்குள்ளே அவளை இறக்கிறாரு. இறக்கிட்டு, நீ எந்த மனிதங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுனியோ 10 நாள் அந்த மனுஷ ரத்தத்தையே நீ குடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் மனுஷ ரத்தம் கொடுக்கும்போதும் அவருக்கு வேத மந்திரங்கள் சொல்ல அவளை சாத்தானா மாத்துறதுக்கு மந்திரங்களை ஓதுறாங்க. நீ மனுஷ ரத்தத்தையே குடிச்சு மனுஷனுடைய உடம்பையே நீ சாப்பிட்டு நீ கொடூர ஆன்மாவாக வரணும் அப்படின்னு சொல்லி 10 நாள் அவங்களுக்கு மனுஷ ரத்தத்தை கொடுத்து 11ஆம் யாத்ரா இறந்துருவாங்க. அப்படி அவள் யாத்ரா இறக்கும்போது அவளுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. நீ ஒவ்வொரு அமாவாசையும் மனிதர்களுடைய ரத்தத்தை குடிச்சு தான் நீ வாழ முடியும். 10 நாள் கழிச்சு நீ உயிர் பிழைப்ப. அமாவாசையிலிருந்து உன்னுடைய ஆட்டங்கள் ஆரம்பமாகும். நீ எந்த மனிதருக்கு சப்போர்ட்டாக இவ்வளோதான் பேசணும், அந்த மனிதர்களையே நீ இந்த ரத்தத்தை குடிச்சு கொல்லணும். அந்த மனிதர்களே உன்னை கொல்றதுக்கு எல்லா வழியையும் தேடணும். இது என்னுடைய சாபுன்னு சொல்லி அந்த சமாதியில் வச்சு மூடிடுறான். ஒவ்வொரு அமாவாசை முடிகிற வரைக்கும் யாத்ராவுடைய இந்த உயிரை கொல்றங்கிற இது கொடூரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே அங்கே படிச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஷாக். இவளை எப்படிடா இது பண்ணுறது? அப்போ இன்னைக்கு தான் அமாவாசை நாள், இந்த அமாவாசை முடிகிற வரைக்கும் நம்ம உயிரை காப்பாற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த குகைக்குள்ளேயே இருக்காங்க. அந்த விடிகிற வரைக்கும் நம்ம அந்த குகைக்குள்ளே தான் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இந்த யாத்திராங்கிற ஒரு கொடூர ஆன்மா தான் இப்படி நம்மளை எல்லாத்தையும் வேட்டையாடி இருக்கு. இந்த மயானத்தில் அந்த ஆன்மா இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் யாரும் வெளியே போக வேண்டாம்னு சொல்ல விடிகிற வரைக்கும் அந்த குகைக்குள்ளேயே இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் அந்த குகையை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்புறம் அந்த கையோட அந்த புக்கையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் இப்படி காட்டுறாங்க. நான் நேற்று நைட்டு இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம், இந்த பஸ்ஸில் இதை மாதிரி பஸ்ஸில் இருக்கிற டிரைவர், பயணம் செஞ்சவங்க, அதில் இருக்கவங்க பாதி பேருக்கு மேற்பட்டவங்க இந்த யாத்திராங்கிற பேய் கொண்டுடுச்சு. அதை பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்கு. இது உண்மையா? இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு விசாரிக்காங்க. ஆமாம்,
இந்த மயான பகுதியில் யாருமே வரமாட்டாங்களே, இந்த பஸ்ஸு டிரைவர் எப்படி இந்த மயான பகுதியில் வந்தார் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் இந்த ரூட்டுக்கு புதுசு, தெரியாதனமாக அந்த ரூட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு போர்டு வைக்காங்க. இந்த போர்டு வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி, இதில் யாரும் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடாது, அபாயகரமான பகுதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போர்டு வைக்காங்க. இது 1915 கிட்டத்தட்ட 2000 காலகட்டம் வரைக்கும் அது வந்து தடை செய்த பகுதியாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதில் கொடூரமான ஆன்மா இருந்ததாகவும், அதனால் இந்த வழியில் யாரும் பயணம் செய்யக்கூடாதுன்னு அதை தடை செஞ்சு வச்சுருந்ததா அந்த ஊர் மக்கள் பழைய காலத்து ஆள்கள் அவங்களுடைய புக்லேயே அந்த யாத்ராவை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் யாத்ரா புக் ஸ்டோரி நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஃபுல் கதை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.